வணக்கம். ட்ரிபிள் அகாடமியில் ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு தங்கள் குணம், குடும்பம், தொழில், அதிர்ஷ்டம் அறிய எண்கணிதம் நியூமராலஜியில் பிறந்த எண் 1 கூட்டு எண் 3 இதற்குரிய பலன்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பிறந்த எண் 1 கூட்டு எண் 1 கூட்டு எண் 2 இதுகளுக்கெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு பிறந்த எண் 1 கூட்டு எண் 3 இதுக்குரிய பலன்கள் பார்க்க போகிறோம். 10/2/2007 பிறந்த நாள் 10ங்கிறது 1 கூட்டு எண் 10 12 14 21 3 2 1 3. அப்போ டோட்டல் கூட்டுத்தொகை விதி எண் சொல்கிறது இது 3. இப்போ இதுக்குரிய அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்ட்ரல் அப்ரூவ்டு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி இதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கிளாஸ் 1 இயர் நடக்குது. எளிமையாக அக்குபஞ்சர் அஸ்ட்ராலஜி படிக்கலாம் 1 இயர் கோர்ஸு. ஆர்வமுள்ளவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க பயனடையலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். தங்கள் குணம், குடும்பம், தொழில், அதிர்ஷ்டம் அறிய எண்கணிதம் பிறந்த எண் 1 கூட்டு எண் 3 பிறந்தவர்களுக்கான பலன்கள். இவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனில் குரு, அதாவது 1 என்பது சூரியன், 3 என்பது குரு. சூரியனில் குரு பகவானுடைய பலன் சேர்வது இது. நல்ல உயரமும் செந்நிறமும் இருக்கும். தலைமுடி சுருட்டையாகவும் கருகரு வென்றும் அமைந்திருக்கும். புருவங்களும் நன்கு நீண்டு அமைந்திருக்கும், வளைந்திருக்கும். முன்பற்கள் 2 பெரியதாக இருக்கும். முகம் உருண்டையாக, மேல் நெற்றி மேடாக இருக்கும். கை, கால்கள், விரல்கள் நீண்டும் கழுத்து குட்டையாகவும் இருக்கும். கண்கள் சற்று உள்ளடங்கி காணப்படும். பார்வைக்கு அழகாக இருப்பர். குணம் என்று பார்த்தால் அழகாக ஆணித்தரமாக பேசுபவர். அளவாக பேசும் இவர்கள் யோசனை லாபகரமாக அமையும். பிறருக்கே நன்கு அவை பயன்படும். பல நண்பர் இவரை நாயகமாக வைத்தே கூடி பழகுவர். தனித்தன்மையை விடாமல் பலருடன் ஏற்றாற்போல் பழகுவர். இவர்கள் சண்டைக்காரர் அல்லர். தீய வழக்கங்களிலிருந்து விலகியே இருப்பர். ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். ஆத்திரம் எளிதில் எழும். வெளிப்படையாக எதையும் கூற மாட்டார். பிறரை எடை போட்டு புரிந்து கொண்டு பழகுபவர். காதலிப்பார். சோம்பலின்றி வேலை செய்வார். பயன் உடையதா என பார்க்க மாட்டார். மெதுவாக நடப்பதும் பேசுவதும் இவரின் இயல்பு. மனித நேயத்தை, உறவை காப்பாற்ற அறிய மாட்டார். புகழில் ஆசை இருக்கும். குடும்ப பாசம், சகோதர சகோதரிகளிடம் பற்று இருக்கும். சுய நலம் உண்டு. வெற்றியை விரும்புபவர். சிக்கனமாக செலவு செய்பவர். எதையும் நன்கு செய்பவர். பழகவும் பழகியவரை கத்தரித்து விடவும் தெரிந்தவர். குடும்பம் என்று பார்த்தால் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார். நல்ல குடும்ப பெருமை உள்ளவர். மனமொத்த வாழ்க்கை துணை அமைவர். இவர் சம்பாத்தியத்தில் குடும்பம் நடக்கும். குடும்பத்தில் அதிகாரமும் செய்வார். அன்புடனும் இருப்பார். மகிழ்வுடன் பிள்ளை குட்டிகளுடன் வாழ்வார். தன் உழைப்பாலும் புத்தியாலும் சுக அனுபவத்திலும் கல்வி அனுபவத்திலும் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்திடுவார். பிறருக்கும் உதவி தாமும் உயர்வார். ஒற்றுமையாக குடும்பம் வாழும். தொழில் என்று பார்த்தால் கல்வியிலும் பேச்சிலும் சிறக்கும் இவர்கள். கல்லூரி பேராசிரியர், லேபரட்டரியில் ஆய்வாளர் என விளங்குவார்கள். சரித்திரம், ஜோதிடம், பூஜை, யோகம் என பல நல்ல துறைகளில் அறிவை அடைவார்கள். கணக்கும் விஞ்ஞானமும் கூட வரும். அரசியலிலும் சினிமா துறையிலும் கூட சிறப்புறுவர். பொது நல வாழ்க்கையிலும் ஈடுபடுவார்கள். ஆட்சித்துறையில் பங்கு பெறுவார்கள். ஆசிரியர்களாக விளங்குவார்கள். கடை வைத்து பல்பொருள் விற்று பணக்காரர் ஆவார்கள். வியாபாரம் நன்கு வரும். வாழ்க்கையில் பெண்கள் மூலம் திடீர் என தொழில் உயர்ந்து பெரிய அதிர்ஷ்டம் வரலாம். இவர்கள் பிறரிடம் வேலை பார்த்தால் இவரது அதிர்ஷ்டம் அவர்களுக்கு போகும். தரகு வியாபாரமும் பள்ளி பாட புத்தகம் விற்பனை செய்தலும் ஆன்மீக மடம் வைத்தலும் மிக பயனுள்ளதாகி சிறந்து விளங்கும். இவர்களுக்கு என்ன நோய் என்று பார்த்தால் அமில நிலை, வயிறு சரியின்றி, தோல் வியாதிகள், எக்ஸிமா, கட்டிகள், குறைந்த இரத்த அழுத்தம், கப நோய்கள், மலேரியா காய்ச்சல், பித்தவாந்தி முதலியவைகள் தாக்கலாம். பிறந்த எண் 1 கூட்டு எண் 3க்கு உரிய அதிர்ஷ்டம் தருவன என்று பார்த்தால் பிறந்த தேதி 1 இருக்க கூட்டு எண் 3 ஆக இருந்தால் பெயரை குரு ஆதிக்க எண் 3 வரும் 12 எண்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் வைத்துக் கொள்ளலாம். ராகு எண் 4 சாதகமாக இருக்கும். இதிலும் பெயர் வைக்கலாம். 1ஆம் எண்ணிலும் கூட பெயர் இருப்பது நலம் தரும். சூரிய ஆதிக்கத்தில் 10,
இந்த இருக்கு இல்லையா, சூரிய ஆதிக்கத்தில் 10, 19, 37, 46, 64, 73 இந்த பெயர்களில் இந்த எண்கள் வருமாறு கூட்டுத்தொகை வருமாறு பெயர் வைக்கலாம். குரு ஆதிக்கத்தில் 12, 21, 39 இந்த பெயர்களில் பெயர் வைக்கலாம். 30, 48 நல்லது அல்ல. ராகு ஆதிக்கத்தில் 31, 67, 76 என்ற எண்கள் கூட்டு வருமாறு பெயர் வைக்கலாம். புதன் ஆதிக்கத்தில் 14, 23, 41, 50, 57, 77 என்ற கூட்டு எண் வருமாறு பெயர் வைக்கலாம். தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். 32 ஏற்ற இறக்க பலன் தரும். அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொன்னால் 1, 10, 19, 28 இதற்கு அதிர்ஷ்ட நாட்கள் 1, 10, 19, 28, 3, 12, 21, 30, 5, 14, 23 இவைகளெல்லாம் நல்ல நாட்கள். இது 1 என்பது என்னுடைய ஆதிக்கம் உள்ளது, 3 என்பது குரு ஆதிக்கம், 5 என்பது புதனுடைய ஆதிக்கம். திருப்பங்கள் தரும் சாதகமான நாட்கள் என்று பார்த்தால் 4, 31, 4 ராகுக்குரிய எண். துரதிருஷ்ட நாட்கள் 8, 17, 26 சனியின் எண்கள், 6, 15, 24 சுக்கிரனுடைய எண்கள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா, நீலம், ஆரஞ்சு, மஞ்சள், லேசான வெள்ளி நிறங்கள். ஆகாத நிறம் பச்சை, கருப்பு. அதிர்ஷ்டக்கள் கனக, புஷ்பராகம், மாணிக்கம், எமிதிஸ்ட். தங்கள் உள்ளங்களில் இருப்பவர்கள் பிறந்த எண் 1, கூட்டு எண் 3 என இருப்பவர்களுக்குரிய பலன்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் தொடர்ச்சியாக அடுத்து நாளை பிறந்த எண் 1, கூட்டு எண் 4 அதுக்குரிய பலன்கள் வரும். தொடர்ந்து பார்த்து பயனடையுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.